அருமையான ஊர்களே, என்ன கவனிக்கல. இன்னும் வாழ்க்கையில எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருப்பீங்க? இன்னும் எத்தனை காலத்துக்கு, ஆண்டுகளுக்கு இப்படியே நம்ம தூங்கிட்டே இருப்போம், உறங்கிட்டே இருப்போம்? உனக்கே தெரியாம உனக்குள் இருக்கிற ஒரு பொக்கிஷம், தூக்கம் ஒரு மனிதனுக்கு அவசியம், தேவை. அது மறுதாய் கர்த்தர் விதைத்திருக்கிறார். நீ உறங்கணும், அதற்காக 8 மணி நேரம் கர்த்தர் விதைச்சிருக்கிறார். 8 மணி நேரம் விதைத்திருக்கிறதுனால 8 மணி நேரம் தூங்கணும் என்பது கிடையாதுங்க. சுறுசுறுப்புள்ளவன் செல்வத்தை உண்டாக்கும். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், தரித்திரம் அடைவான் என்று நம்ம படிச்சிட்டோம். இன்னும் எத்தனை காலங்களுக்கு, ஆண்டுகளுக்கு உறங்கிட்டே இருப்போம்? நாம் உறங்கிட்டே இருப்பது கர்த்தர் சித்தமா இல்லை என்பதை இன்றைக்கு தெரிஞ்சுக்க. நீ தூங்கணும். தூக்கத்திற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் ஒதுக்கி இருக்கிறார். 8 மணி நேரம் ஒதுக்குறதுனால முழுவதும் 8 மணி நேரம் நாம் தூங்க வேண்டும் என்பது அல்ல. அதில் ஆண்டவர் லைசன்ஸ் கொடுக்கல. தூங்கத்திற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறாரு. ஆனா முழுவதும் 8 மணி நேரமே அது ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. களைப்பு நீங்க, சோர்வு நீங்க, வேலை செய்துட்டு வந்து இருக்கிற நீ, உனக்கு ஓய்வு தேவை, உறங்கணும். ஆனா நல்லா உறங்கி எழுமணும் கர்த்தர் சொல்லி கொடுக்கல. நான் சொன்னது புரிஞ்சுச்சுன்னா கையை தட்டி கர்த்தர்